ஒரு கணத்தில் வானிலிருந்து விழுந்த தேங்காய் பசுவின் தலையில் பலமாக மோதி அதை மயக்கமடையச் செய்தது. அந்தச் சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்திய இரக்கமற்ற இளவரசி அப்பாவி கன்றுக்குட்டியை தூக்கிக் கொதிக்கும் எரிமலை குழம்பின் ஆழத்தில் தலைகீழாகத் தொங்கவிட்டு கொடூரமாகச் சிரித்தாள். எரிமலை மெதுவாக வெடிக்கத் தொடங்க அப்பாவி கன்று கொதிக்கும் வெப்பத்தில் வேதனையில் துடித்தது. சற்று நேரத்தில் சுயநினைவு திரும்பிய பசு தனது கன்றை அந்த கொடூர நிலையில் கண்டு இதயவலி கலந்த அலறலுடன் அழுதது. அந்த அழுகுரலைக் கேட்ட குளத்தருகே தானியங்களை கொத்திக் கொண்டிருந்த ஒரு மயில் வீதியில் பறந்து சென்று எரிமலை தீப்பிழம்புகளுக்கு நடுவே கன்றின் வேதனையை பார்த்து, இங்கு ஒரு தெய்வீக சக்தி தேவை என்று உணர்ந்து ஒரு கணமும் தாமதிக்காமல் வெறிச்சோடிய பாலைவனத்திற்குள் புறப்பட்டது. அங்கு மணல் தரையில் கிருஷ்ணரின் களிமண் சிலையைக் கண்டு அதற்கு முன் அமைதியாக அமர்ந்து பக்தியுடன் கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்க புல்லாங்குழலின் தெய்வீக மெல்லிசையுடன் கிருஷ்ணர் தோன்றினார். நடந்த அனைத்தையும் கேட்ட அவர் உடனே சுதர்சன சக்கரத்தை அழைக்க அதன் தெய்வீக ஒளி கொதிக்கும் எரிமலைக் குளத்தை அமைதிப்படுத்தி கன்றின் உயிரைக் காப்பாற்றியது. பின்னர் பசுவும் அதன் கன்றும் மகிழ்ச்சியில் நடனமாடின.